திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 19 பாண்டித் திரு நாட்டுப்படலம். திருவிளையாடல் புராணத்தில் பாயிரம் என்ற முதல் பகுதியை அடுத்து பாண்டித் திரு நாட்டுப்படலம் அமைந்திருக்கின்றது. காவிய மரபுகளில் ஒரு காவியத்தில் கூறப்படுகின்ற வரலாறுகள் எந்த தேசத்தில் எந்த நகரத்தில் நிகழ்கின்றதோ அந்த தேசத்தை அந்த நகரத்தை வாழ்த்தி அதன் சிறப்புகளையெல்லாம் முதலில் நூல் தொடங்கும் பொழுது வர்ணிப்பது புலவர்களின் மரபாக இருந்து வந்திருக்கின்றது. தமிழ் காப்பிய வகைகளில் நாட்டுப்படலம், நகரப்படலம், ஆற்றுப்படலம் என்றெல்லாம் புலவர்கள் அமைத்து பாடியிருப்பதை நாம் காண்கின்றோம். அந்த வகையில் இத்திருவிளையாடல் புராணம் நிகழ்கின்ற தேசம் பாண்டிய தேசம், நிகழ்கின்ற நகரம் மதுரை மாநகரம். எனவே முதலில் திருநாட்டுச் சிறப்பு என்ற வகையில் பாண்டிய நாட்டின் சிறப்புகள், அதன் வளங்கள் இவற்றையெல்லாம் நன்றாக வர்ணனை செய்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முதலிலே பாண்டித் திருநாட்டுப்படலம் என்று இந்த படலத்தை அமைக்கின்றார். சுமார் 60 திருப்பாடல்களில் பாண்டித் திருநாட்டு படலத்தில் பாண்டிய நாட்டின் வளங்களையெல்லாம் சிறப்புகளையெல்லாம் வர்ணிக்கின்றார். இத்திருப்படலத்தை எப்படி ஆரம்பிக்கின்றார் என்றால், எல்லாம் வல்ல சிவபெருமான், ஸ்ரீகண்டத்தை உடைய சிவபெருமான், அவரே சோமசுந்தர கடவுள் என்று சௌந்திர பாண்டியனாகி இப்பாண்டிய நாட்டில் மதுரை மாநகரத்தில் செங்கோல் செலுத்தி அரசராக இருந்து அரசாட்சி புரிந்து அருளினார். திருமால் முதலிய தேவர்களெல்லாம் உய்வதற்காக தாம் உண்டு அருளிய விஷத்தை தம்முடைய ஸ்ரீகண்டத்திலே நிறுத்தினார். சிவந்த திருமேனி, பொன்னிற திருமேனி எம்பெருமானுக்கு. அந்த சிவந்த திருமேனியில் இருக்கின்ற ஸ்ரீகண்டத்தில் திருக்கழுத்தில் நீல நிறமாக அந்த விஷம் திருக்காட்சி கொடுக்கின்றது. எனவே அது திருநீலகண்டம், ஸ்ரீகண்டம் என்று போற்றப்படுகின்றது. இந்த உயிர்களின் மேல் இறைவன் வைத்த கருணையின் திரு அடையாளமாக எம்பெருமான் உண்டருளிய அந்த விஷக்கரை நீல நிறத்திலே காட்சி கொடுக்கின்றது. தேவர்கள் எல்லோரும் பிறப்பு இறப்புகளுக்கு உட்படுபவர்கள். தாமோ பிறப்பு இறப்புகளுக்கு உட்படாது பரம்பொருளாக இருப்பவர். இந்த உண்மையை தேவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும், தேவர்கள் ஒரு சிறு நேரமும் கூட தாங்களே பரம்பொருள் என்று அகங்காரம் கொண்டுவிடக் கூடாது என்பதற்காகவும், அந்த தேவர்களுக்கும் இன்னும் மற்றையவர்களுக்கும் தாமே அழியாத முதல் கடவுள் என்பதனை உணர்த்தும் பொருட்டு தன்னுடைய சர்வசக்தித்வம் என்பது உயிர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகவும் தம்முடைய ஸ்ரீகண்டத்திலே அந்த விஷத்தை வைத்து அருளியவர் சிவபெருமான். தாம் தடஸ்த நிலையில் இருந்தாலும் ஸ்வரூபத்தில் மாறாத ஸ்வயம் பிரகாசமாயிருப்பவர். எனவே சுந்தர கடவுள் என்று போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட இறைவனார் சோமசுந்தர பாண்டியனாகி அரசருக்கே உரிய அனைத்து லட்சணங்களும் விளங்கி இப்பாண்டித் திருநாட்டை அரசு புரிந்து செங்கோல் முறைப்படி ஆட்சி செலுத்தினார். எதற்காக என்றால், தாம் அருளிய வேதத்தில் தம்மால் கூறப்பட்ட நீதி முறைமை வழுவாமல் நிற்க வேண்டும் என்பதற்காக செங்கோல் முறைமையை நிலை பெறச் செய்தார். தாம் அருளிய வேதங்களின் விதிகளுக்கு தாமே ஒரு முன் உதாரணமாக இருந்து நடந்து காட்டினார், நடித்து காட்டினார். எனவே பெருமான் வேறு, பெருமான் அருளிய வேதாகமங்கள் வேறு அல்ல என்பதை உயிர்கள் உணர்ந்து, பெருமான் அருளிய வேத ஆகமங்களின்படி பெருமானே நடந்து காட்டுகின்றார் என்பதனை உயிர்களெல்லாம் உணர்ந்து தாங்களும் அந்த வேத நெறியில் நிலைக்க வேண்டும், நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் இவ்வாறு அருள் செய்கின்றார். அரசருக்கே உரிய வாளை ஏந்தி இருளை ஓட்டி பகைமையை ஒழித்து செங்கோல் நிறுத்தி உயிர்களிடம் சுபிக்ஷம் மன்னச் செய்யும் மன்னவருக்கெல்லாம் மன்னவராக பெருமான் திகழ்கின்றார். அப்படி பெருமானே செங்கோல் முறைமை நிலை பெறச் செய்த பாண்டிய நாட்டின் சிறப்பை
ஒரு சிறிது எடுத்துச் சொல்லுகின்றேன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்பாண்டி திருநாட்டு படலத்தை ஆரம்பிக்கின்றார். கரை நிறுத்திய கந்தர சுந்தரக் கடவுள் உரை நிறுத்திய வாளினால் பகை இருள் ஒதுக்கி மறை நிறுத்திய வழியினால் வழுதியாய் செங்கோல் முறை நிறுத்திய பாண்டிய நாட்டு அணியது மொழிவாம் என்பது திருப்பாடல். பாண்டிய மன்னராக சோமசுந்தர பெருமான் திருக்காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய வாள் அது உரையிலேயே இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற எல்லா அரசர்களுக்கும் தெரியும், சோமசுந்தர பெருமான் என்பவர் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளே என்று எல்லா அரசர்களும் உணரவே அவர்களெல்லாம் வழிபட்டு நிற்கின்றார்கள். எனவே தன் உரையிலிருந்து வாளை எடுப்பதற்குரிய தேவை என்பதை எழவில்லை. எனவே உரை நிறுத்திய வாள் என்று இத்திருப்பாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அழகுபட கூறுகின்றார். அப்படி வேற்று அரசர்களெல்லாம் இவ்வாறு வணங்கி நிற்கவே பகை என்பது சிறிதும் இல்லை. எனவே வாளினால் பகை இருள் ஒதுக்கி என்று பாடுகின்றார். வேதத்தில் கர்மகாண்டம், பக்தி காண்டம், ஞான காண்டம் என்று எம்பெருமான் அருளியிருக்கின்றார். இவ்வாறு தான் வகுத்து அருளிய மறையின் பகுதியாகிய நீதியிலிருந்து மாறுபடாத அதனை உணர்ந்து எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அருளிய அந்த நீதியின் வழியே நின்று காட்டினார். எனவே மறை நிறுத்திய வழியினால் என்று இத்திருப்பாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். வழுதியாய் செங்கோல் முறை நிறுத்தினார். வழுதி என்பது பாண்டியர்களுக்குரிய பெயர். எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளுக்கு அவர் ஸ்வரூப நிலையில் அவருக்கு என்று ஒரு நாமம், ஒரு ஊர், ஒரு உருவம் என்று இல்லாதவர் சிவபெருமான். அவர் இங்கே வழுதியர் என்ற பாண்டியர் திருக்கோலம் கொண்டு அரசியல் புரிய வந்தார். அதற்கு ஏற்றவாறு திருவேடம் தரித்து கொண்டார். அப்படி திருவேடம் கொண்டு பாண்டிய நாட்டை வழி நடத்தினார். அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டின் சிறப்புகளை, அழகுகளை நான் கூறத் தொடங்குகின்றேன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். அடுத்த திருப்பாடல். தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்று பவ்வம் மேய்ந்து உமை மேனி போல் பசந்து பல்லுயிர்க்கும் எவ்வ மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன கவ்வை நீர் சுரந்து எழுந்தன கனைக்குரல் மேகம் என்பது திருப்பாடல். ஒரு நாட்டின் வளம், ஒரு நாடு சுபிக்ஷமாக இருக்கின்றது என்றால் அதற்கு முதல் காரணமாக இருப்பது நீர்வளம். அந்த நீர்வளத்திற்கு காரணமாக இருப்பவை மேகங்கள். எனவே ஒரு நாட்டிற்கு சிறப்பு என்பதை கூறத் தொடங்குகின்ற புலவர்கள் நாட்டின் சிறப்பிற்கு காரணமாக கருவியாக இருக்கின்ற மேகத்தை, மழையை முதலில் வாழ்த்தி பாடுவது என்பது வழக்கம். திருவள்ளுவ தேவ நாயனார் அருளிய திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்பதற்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்று மழையின் சிறப்பை 10 திருக்குறள்களால் திருவள்ளுவ தேவ நாயனார் பாடி அருளியிருக்கின்றார். என்றால் மழை என்பது ஒரு நாட்டின் வளத்திற்கு இன்றியமையாதது என்பது பெறப்படுகின்றது. அதே போன்று நல்ல மழை பெய்தால்தான் ஒரு நாட்டில் நல்ல ஜீவன்கள் வந்து பிறந்து நல்ல சான்றோர்களாகி அந்நாடு செழிக்கும். அதற்கு காரணமாக இருப்பதும் மழைதான். வேதங்களிலே பஞ்சாக்னி வித்தை என்று கூறப்படுகின்றது. ஒரு ஆன்மா எவ்வாறு இந்த பூமிக்கு வருகின்றது என்பதனை பஞ்சாக்னி வித்தை வேதங்களில், உபனிஷத்துகளில், குறிப்பாக சாந்தோக்கிய உபனிஷத் முதலான உபனிஷத்துகளில் பஞ்சாக்னி வித்தை இதனை விவரிக்கின்றது. ஒரு உயிர் 5 இடங்களில் தங்கியிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வருகின்றது என்பது பஞ்சாக்னி வித்தையின் சாரம். ஒரு உயிர் தான் செய்த நல்ல புண்ணிய செயல்களின் பலனாக ஸ்வர்க்கத்திற்கு சென்று தன் புண்ணிய பலன்களுக்குரிய போகங்களையெல்லாம் அனுபவித்து பின்னர் கர்மசேஷம் என்றதை, வினைச்சேடம் என்பதனை அனுபவிப்பதற்காக ஸ்வர்க்கத்திலிருந்து நீங்கி மேகமண்டலத்தை வந்து அடைகின்றது. மேகமண்டலத்தில் இருக்கின்ற உயிர் அந்த இடத்திலிருந்து, மேகத்திலிருந்து வரும் மழையோடு கூடி நிலத்திற்கு வந்து சேருகின்றது. நிலத்திற்கு வந்த பின் நெல் முதலிய தானியங்களிலே கலந்து
பின்னர் ஒரு ஆண் வயிற்றில், ஒரு தந்தையின் வயிற்றில் இந்த நெல் முதலான பொருட்கள் உணவு என்ற ரூபமாக செல்லும் பொழுது இதுவும் உடன் சென்று தந்தையின் வயிற்றில் சுக்கிலமாக பரிணமித்து பின்னர் தாயின் வயிற்றில் சென்று தாயின் கருவில் பதிந்து இப்பொழுது ஸ்தூல தேகத்தோடு கூடி பின்னர் நிலத்தில் குழந்தையாக அந்த உயிர் வந்து சேரும், இந்த மண்ணுலகத்திற்கு வந்து சேரும். எனவே 5 இடங்களில் இந்த உயிர் தங்கி வருகின்றது என்று பொருள். ஸ்வர்க்கம், மேகமண்டலம், நிலம், தந்தை, தாய் என்று 5 இடங்களில் இந்த உயிர் தங்கி வந்து இம்மண்ணுலகத்தை அடைகின்றது. எனவே இந்த 5 இடங்களையும் அக்னியாகவும் அவற்றில் பொருந்திய ஆன்மாவை ஆகுதியாகவும் தியானிப்பது ஒரு சாதகம். அதற்கு பஞ்சாக்னி வித்யை என்று பெயர். இது நீலகண்ட பாஷ்யத்திலும் திராவிட மாபாஷ்யத்திலும் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு நாட்டின் சிறப்பு என்பது அது பௌதிகச் சிறப்பாகிய நல்ல விளை பொருட்கள், சுபிக்ஷம் என்பதற்கும் சரி, ஒரு நாட்டிலே நல்ல சான்றோர்கள், நல்ல மக்கள் வாழ வேண்டும் என்றாலும் சரி, இந்த 2 வித வளத்திற்கும் சுபிக்ஷத்திற்கும் காரணமாக இருப்பது மேகங்கள், மழை. எனவேதான் ஒரு நாட்டை வாழ்த்தும் போது முதலில் மேகத்தை, மழையை வாழ்த்துவதாக அமைப்பார்கள் புலவர்கள். இதன் அடிப்படையில்தான் திருக்குறளிலும் கூட நாம் ஏற்கனவே பார்த்தவாறு கடவுள் வாழ்த்திற்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்று மழையின் சிறப்பை பாடுகின்றார் திருவள்ளுவதேவ நாயனார். அதே போன்று இங்கும் பாண்டி திருநாட்டின் சிறப்பினை பாட வந்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முதலில் மேகத்தை, மழையை பாடுகின்றார். மேகங்கள் நன்றாக சப்திக்கின்ற மேகங்கள். இந்த மேகங்கள் முதலில் வெண்மேகங்களாக வெள்ளை நிறம் கொண்டு இருக்கும். அது எப்படி என்றால், எல்லா கடவுளர்களுக்கு தலைவராகிய சோமசுந்தர கடவுளினுடைய திருமேனி, அது சிவந்த திருமேனி. அந்த திருமேனி முழுவதும் விபூதி அணிந்திருக்கின்ற திருக்கோலம். அப்படி எம்பெருமான் சிவபெருமான் விபூதி அணிந்திருக்கின்ற திருக்கோலம் போன்று இந்த மேகங்கள் முதலில் வெள்ளை வெளேரென வெண்மேகங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட வெண்ணிற மேகங்கள் சமுத்திரத்திற்கு சென்று சமுத்திர நீரை உண்கின்றன. அப்படி உண்ட மேகங்கள் தற்பொழுது கருமை நிறமாக காட்சி கொடுக்கின்றன. இது பார்வதி தேவியாரின் திருமேனி போன்று கரிய நிறமாக இந்த மேகங்கள் சமுத்திர நீரை உண்டு காட்சி கொடுக்கின்றன. அப்படி நீரை உண்ட மேகங்கள் கருத்து பறந்து வந்து பாண்டிய நாட்டிலே மழையினை பொழிகின்றன. அந்த மழை எவ்வாறு இருக்கின்றது என்றால், எல்லா உயிர்களிடத்தும் பரமசிவனாரும் பார்வதி தேவியும் சுரந்து பொழிகின்ற இனிய திருவருள் போன்று மேகங்கள் மழையை பொழிந்தன. இதே போன்று திருக்கருத்தை திருவாசகம் திருவெம்பாவையிலும் நாம் சிந்தித்தோம். முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய் என்று அங்கே இதே கருத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளியதை கண்டோம். வருஷ ருதுவிலே மழைக்காலத்திலே மழை பொழிவதற்கு தேவையான மழை கருவை சூழ்கொள்கின்ற காலம் இத்திருவெம்பாவை காலம். எனவே மழையும் பொழிய வேண்டும், திருவருளும் மழை போன்று அடியார்களுக்கு பொழிய வேண்டும் என்று விண்ணப்பிப்பதை நாம் காண்கின்றோம். இனி அடுத்த திருப்பாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். இந்த மேகங்கள் கோடை என்ற பகையின் மீது மழையினைச் சொரிந்து வெற்றி கொண்டு ஆர்ப்பரிக்கின்றன. எப்படி இந்த மேகங்கள் போர் தொடுக்கின்றன என்றால், கடும் இடி முழக்கம் செய்து அது போர் பறை, போர் முரசு போன்று ஒலிக்கின்றது. சூரியன் ஒளியும் மழுங்கும் வண்ணம் மின்னலை மின்னுகின்றது. அது போருக்கு வாட்படையை ஏந்தி வாட்படை மூலம் போர் செய்வது போன்று மின்னல்களை ஏற்படுத்துகின்றது. இந்திர தனுஷ் என்பதே வில், அதிலிருந்து பொழிகின்ற அம்புகள், அவைகளே மேகங்கள், பொழிகின்ற நீர். எனவே இந்திரவில்லை
வில்லாகக் கொண்டு அம்புகள் போன்று மழையினை பொழிந்து, கோடைக்காலம் கோடை என்ற பகையின் மீது மழையினை சொரிந்து இந்த பெரிய போரை வெற்றி கொள்கின்றன மேகங்கள். தொடர்ந்து பாண்டி திருநாட்டுச் சிறப்பை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.